அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மேங்கோ வச்சு ஒரு சூப்பரான சீஸ் கேக் தான். இந்த மேங்கோ சீசன் இருக்கிறதோட இதை செஞ்சு பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மேரி பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். 10 ரூபா பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். அதை இப்போது மிக்ஸி ஜாரில் உடச்சி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா தண்ணி இல்லாமல் நுணுக்கணும். இதை நல்லா ஃபைன் பவுடராக நுணுக்கிக்கிறங்க. பாருங்கள், ரொம்ப நைஸாக நல்லா நுணுக்கிட்டேன். இப்போ இதை செட் பண்ணுறதுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை இதில் சேர்த்துடலாம். பிஸ்கெட் பவுட்ரு. இது கூட 25 கிராம் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மெல்ட் பண்ணி வச்ச பட்டரை இது கூட சேர்த்துட்றேன். பட்டரை சேர்த்துட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பட்டர் எல்லா பக்கமும் ஒன்று சேர்ந்து வரணும். பாருங்கள், இந்த மாதிரி மணல் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதை டைட்டாக ப்ரெஸ் பண்ணி செட் ஆகிற மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா, நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அந்த பட்டர் இருக்கிறனால அது நல்லா செட் ஆகி வந்துடும். பாருங்கள், இப்போ இதை மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கொஞ்சம் செட் ஆக விட்டுறலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் ரெடி பண்ணலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக கொதிக்க வைக்க தேவையில்லை. பால் பொங்கும் தெரியுமா, அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் ஒரு எலுமிச்சை பழத்தை நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். முக்கியமான விஷயம், பால் பொங்குனா போதும், கொதிக்கக்கூடாது. ஏன்னா கொதிச்சுச்சுன்னா அதோட டெக்ஸ்சர் வேறு மாதிரி ஆயிரும். எலுமிச்சை பழம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பார்த்தீங்களா, நல்லா தீயாக அதுவே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கிடலாம். பாலை நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த இது ஒரு சீஸ் மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்காது. இப்போ இதில் நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கழுவிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா தண்ணியை ட்ரைன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ மிக்ஸியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இப்போ சேர்த்துட்டேன். இப்போ இது கூட ஒரு பாதி மாம்பழம், நல்ல பழுத்த மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாம்பழத்தை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதில் நான் வீட்டிலே பண்ண ஃப்ரெஷ் க்ரீம் தான், அதை ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இது கூட மில்க் மேட் ஒரு 1/4 கப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே திக்காக நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச பிஸ்கெட்டும் கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. இப்போ நான் அரைச்ச பேஸ்ட்டை உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது. பாருங்கள், இப்போ இதுக்கு மேலே அடுத்த லேயராக
இந்த மேங்கோ க்ரீமை சேர்க்குறோம். உங்களுக்கு நான் போடும் போதே தெரியும் அது எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ அப்படியே ஈவனாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் திரும்ப செட் ஆக விட்டுருங்க. அது கொஞ்சம் செட் ஆனால் தான் நம்ம அடுத்த லேயர் போட முடியும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுக்கு அடுத்த லேயர் வந்து எதுவுமே இல்லை, வெறும் மேங்கோவை வந்து அதாவது மாம்பழத்தை வந்து நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். வெறும் மாம்பழத்தோட பியூரி தான் இது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு வேணும்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை சேர்க்கல, வெறும் மாம்பழத்தை வந்து ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ நான் 1/2 hour கழித்து இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அது ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகிருக்கு. அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்ச மேங்கோ பியூரி சேர்க்குறேன். நீங்கள் இந்த மேங்கோ பியூரி சேர்க்கும் போது ஒரு இடத்துல போட்டு மொத்தமாக இழுத்தீங்கன்னா அந்த கீழே உள்ள சீஸ் மெல்ட்டை மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் அங்கங்கே ஒரு ஸ்பூனை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவனாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி தான் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் ஒரு இடத்துல போட்டு எல்லா பக்கமும் இழுக்கக்கூடாது. பாருங்கள், நான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இது இப்போ எப்படி இருக்குன்னு. கீழே பிஸ்கெட் ஒரு லேயர், அதுக்கு மேலே க்ரீம் சீஸு, அதுக்கு மேலே மேங்கோ பியூரி, 3 லேயர் அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ இது க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 2 மணி நேரம் இல்லைருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ண விட்டுருங்க. ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில். இப்போ 3 மணி நேரம் கழித்து நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, நல்ல ஒரு சூப்பரான மேங்கோ சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.